வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரான்ஸ் வச்சு பிரியாணி தான் பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 1.5 கப் அளவுக்கு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். அதுக்கப்புறம் ஒரு 3-4 வாட்டி கழுகி இதை எடுத்துருவோம். பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி சூடாக வச்சாச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், அதோட ஒரு பிரியாணி இலை, ஒரு பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு. கொதி வரட்டும். பாத்திரத்தில் சூடாக தண்ணி வச்சு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில். தண்ணி கொதி வரட்டும். இப்போ ஊற வச்சுருக்கிற 10 நிமிஷம் ஊற வச்ச பிரியாணி அரிசி இதில் கொட்டிடலாம். அரிசி ஒரு கொதி வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிடலாம். 250 கிராம் அளவுக்கு ப்ரான்ஸு, இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இதோட க்ளீன் பண்ண ப்ரான்ஸோட உப்பு, மஞ்சள் பொடி ரெண்டும் போட்டு எண்ணெய் ஊற வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ரைஸ் ஒரு கொதி வந்துட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு ப்ரான்ஸ் பிரியாணிக்கு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். 2 பச்சை மிளகாய், கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு, மிளகாய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், தனியா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். நம்மளோட பிரியாணி நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. மட்டன் பிரியாணியாக இருந்தாலும் சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் நம்ம தனியெல்லாம் சேர்க்க மாட்டோம். இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி நம்ம மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி எல்லாம் போட்டிருப்போம். அதில் இதே போல் மசாலாலாம் கிடையாது. இதே போல் நல்லா அரைச்சி எடுத்துருவோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். பட்டை பொரிஞ்ச உடனே ஒரு அன்னாசி பூ, ஒரு சின்ன ஜாதி பத்திரி, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம். நல்லா 2 வெங்காயம் எடுத்துடுங்க. வெங்காயத்துக்கு கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி எடுத்த மசாலாவும் இதோட ஆட் பண்ணிடலாம். இது பச்சை வாசனை போகட்டும். மசாலா நல்லா வெந்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு கொதி வரட்டும். மசாலா நல்லா வெந்துட்டு இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு கொதி வரட்டும். சாதம் பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. ஒரு கொதி வந்தோடனே இப்படியே தண்ணி வடித்து வச்சுட்டிங்கன்னா சாப்பாடு இப்படி உதிரியாக கிடைக்கும். ப்ரான்ஸ் குக் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ரெடி பண்ணி வச்சுக்கிற ரைஸை இதுக்கு மேலே ஆட் பண்ணிடலாம்.
ஒரு ஆஃப் லெமன், அப்படி மூடி போட்டு வச்சுருவோம். சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம். மல்லி இலை தூக்கிடலாம். இது அப்படியே கிளறி கொடுப்போம் மெதுவாக. நம்மளோட பிரியாணி வந்து உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ப்ரான்ஸ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.